ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூப் பேமெண்ட் உங்களுக்கு எத்தனை நாளில் வந்து சேரும்? சப்போஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது? பேங்க்கெல்லாம் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி கேட்டு வாங்குறது? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிற அந்த இமெயில் ஐடிக்கு செக் யுவர் ரீசெட் பேமெண்ட் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது கூகுள் பேமெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கும். இந்த மாதிரி மெயில் வந்திருக்கும். இதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, உங்களுடைய பப்ளிஷர் ஐடிலாம் போட்டு நாங்கள் வந்து உங்கள் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. செகண்ட் பேராகிராஃபில் உங்களுக்கு 5 நாளுக்குள்ளே பேமெண்ட் வரலன்னா நீங்கள் பேங்க்கை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த 5 நாள்ன்றது தான் இப்போ பிரச்சனையே. நிறைய பேருக்கு அந்த 5 நாள் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே 5 நாள்ன்றது வந்து வெறும் 5, அதாவது 5 டேஸ் மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. 5 பிஸ்னஸ் டேஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் டேஸ்க்கான மீனிங் என்னன்னா, எந்த விதமான லீவ் நாளையும் நீங்கள் கவுண்ட்டில் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேவும் வந்து கவுண்ட்டில் எடுத்துக்கூடாது. எதனாலனா இந்த நாளில் வந்து பேங்க் வந்து ஒர்க் ஆகாது. இது சாட்டர்டே வந்து சில பேங்க் ஒர்க் ஆகும், சில பேங்க் ஆஃப் டே ஒர்க் ஆகும். நீங்கள் மொத்தமாக விட்டுறது நல்லது, ஓகேங்களா? ஏன்னா நம்ம அந்த நாள் கவுண்ட் எடுக்காமல் விட்டுறது நல்லது. அதனால் நீங்கள் இப்போது 5 நாள் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு மெயில் வந்துடுச்சு. நான் எப்போ கவுண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் டேலேருந்து, ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு மெயில் வந்து அந்த டேலேருந்து நான் கவுண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 22ஆம் தேதி எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. 11:12 AM, ஓகேங்களா? காலைல 11:15 பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து மறுநாள்லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஏப்ரல் 23லேருந்து இப்போ நான் கவுண்ட் பண்ணோம். ஏப்ரல் 23 புதன்கிழமை, ஏப்ரல் 24 வியாழக்கிழமை, ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 26, 27 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அது லீவ் நாள், அது கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு 3 நாள் தான் ஆயிருக்கு, ஓகேங்களா? அப்போது ஏப்ரல் 28 திங்கட்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை. அப்போது 5 நாளுன்றது செவ்வாய்க்கிழமை. இந்த வாரம் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன், இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணியிருக்கணும் 5 நாள். அப்போ உங்களுக்கு பேமெண்ட் 22ஆம் தேதி சென்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேர்ற அந்த பீரியட் எது வரையும் இருக்குன்னா, உங்களுக்கு ஏப்ரல் 29 வரையும் இருக்குது. அதனால அதில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் நம்ம எடுத்துட்டோம். அப்போ 29 வரையும் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த 21ஆம் தேதி வரையும் வரலையோ அவங்க தான் நெக்ஸ்ட் டே போய் பேங்க்கில் செக் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டுருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் பேமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிலே ஆகிருக்கும். எதனாலனா சில பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி அதுமாரி அமெரிக்கா, அதர் கண்ட்ரிலேருந்து பைசா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வரும்போது எதனால் வந்து ஏன் வருதுன்னு சில டவுட் இருக்கும். அதனால் சில பிரான்ச்சஸில், எல்லா பிரான்ச்சும் கிடையாது, சில பிரான்ச்சஸில் வந்து அந்த அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. இன்னும் சில பிரான்ச்சில் வந்து நிறைய பேர் உங்கள் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெயின் பண்ணாமல் இருப்பீங்க. மினிமம் பேலன்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயம் இருக்குது, இல்லை அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 நாள் வெயிட் பண்ணுங்கள். அதில் லீவ் நாள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படி இல்லாமல் 5 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்துடும். வரலாம் மட்டும்தான் 6ஆவது நாள் நீங்கள் பேங்க்கை போய் பார்க்கணும். எடுத்த உடனே நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் பேங்க்கில் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுங்கள், இந்தமாரி அமெரிக்காலேருந்து எனக்கு வந்து பைசா சென்ட் பண்ணாங்க, பேமெண்ட் சென்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து 5 நாளில் வந்து கிரெடிட் ஆகிடும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இன்னும் வரல. பேமெண்ட் ஏதாவது ஹோல்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். வேறு எதுவும் நீங்கள் சொல்லாதீங்க. யூடியூப்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா சில பேர் ஃபஸ்ட்டு தினம் நீங்கள் யூடியூப் அதுக்கு இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களை வந்து லெட்டரில் எதை சொல்லிவிடுவாங்க. அதேமாதிரி பேமெண்ட் ஸ்லிப்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு பேமெண்ட் ஸ்லிப் நம்ம எடுக்கலாம், அங்கே இருக்குது. ஆனால் அது வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து எந்தமான அந்த அத்தாரிட்டி சைன் பண்ணுற மாதிரி அதுமாரிலாம் எதுவுமே இருக்காது, ஓகேங்களா? அதனால் வந்து அந்த அளவுக்குலாம் இது போகவே போகாது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஏதாவது அதர் கண்ட்ரியில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம்ல கூட பேமெண்ட் இல்லை அமௌண்ட் ஏதாவது சென்ட் பண்ணலாம். அது கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரணும், ஓகேங்களா? இது எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி இந்த ஷிஃப்ட் கோடு கேட்க போயிருப்பீங்க பார்த்தீங்களா? நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஷிஃப்ட் கோடு கேட்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும், இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்திருக்கணும், ஒருத்தங்க கேட்டாங்களே அப்படின்னு அவங்க ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்ருவாங்க. சரி, ரொம்ப சில பேருக்கு தான் ரேராக ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரேராக தான் நடக்கும் இதெல்லாம். நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சொன்னாலே போதும், அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அமௌண்ட் ஏதாவது ஹோல்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க உடனே பார்த்துட்டு கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. இல்லை சில பேர் வந்து இந்த ஷிஃப்ட் கோட்லாம் வந்து தப்பாக கூட கொடுத்து வச்சுருப்பீங்க. அதனால் அவங்களுடைய மெயின் பிரான்ச்சில் மட்டும் அந்த அமௌண்ட் வந்து நின்றுட்டுருக்கும். அவங்க இந்தியன் பேங்க் இப்போது இருக்குன்னா இந்தியன் பேங்க்கில் வந்து நின்றுடும். ஆனால் அந்த ஷிஃப்ட் கோடு போட்டால் தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும், ஓகேங்களா? அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பாக போடும்போது அது அப்படியே வந்து அமௌண்ட் வந்து ஹோல்ட் ஆகி நிற்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் தான் அது செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் வந்து யூடியூப் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், ஓகேங்களா? உங்கள் பேங்க் பிரான்ச்சு மெயின் பிரான்ச்சுக்காச்சும் வந்து சேர்ந்துடும்.
நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஹோல்ட் ஆகிருக்குன்னா சில பேங்க்கில் அவங்கள கூட அந்த மாதிரி அதர் கண்ட்ரிலேருந்து அமௌண்ட் வருது அப்படின்னு கூட அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். நீங்கள் போய் இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க வந்து போட்டு விட்ருவாங்க. வேறு எதுவும் பிரச்சனை நடக்காது. சில பேர் வந்து இல்லை ப்ரோ எனக்கு ஸ்லிப்லாம் கேட்குறாங்க ப்ரோ, நான் அதை எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அது லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் யூடியூப் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேமெண்ட் காட்டும். லாஸ்ட் பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கான அந்த லாஸ்ட் பேமெண்ட் போட்டுக்கும். அங்கே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இல்லைனா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து காட்டும் உங்களுக்கு பேமெண்ட் எப்போ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டு சென்ட் பண்ணியாச்சு அப்படின்னு அங்கே இருக்கும் ப்ளூ கலரில். அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அந்த பேமெண்ட் வந்து அது ஸ்லிப் மாதிரி காட்டும். எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் என்ன, உங்கள் நேம் என்ன, அதை போட்டு காட்டும். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வேணால் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துகிட்டு போங்க. நான் திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா 5 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 நாளுக்கு அப்புறம் வரலாம் தான் 6வது நாள் போய் பாருங்கள் பேங்க்கில். எதனால நான் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பேமெண்ட் ஒரு 2 நாள்லேயே வரல அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது, இல்லை அவங்ககிட்ட போய் திரும்ப ப்ரெஷர் பண்ணும்போது அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் லெட்டர் எழுதுங்க, ஸ்லிப் எடுத்துகிட்டு வாங்க, அந்த மாதிரி அவங்க உங்களே வந்து ப்ரெஷர் பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப அலைய வச்சுருவாங்க ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் 5 நாள் வெயிட் பண்ணுங்கள். 5 நாள் டைம் இருக்குது. நீங்கள் என்ன தான் போய் லெட்டர் எழுதி கொடுத்தாலும், என்ன தான் ஸ்லிப்பு எதுவுமே கொடுத்தாலுமே அங்கே பேமெண்ட் வந்தால் தான் சென்ட் பண்ண போகிறாங்க. இல்லை ஹோல்ட் ஆயிருந்தால் சென்ட் பண்ண போகிறாங்க. அதை ஹோல்ட் ஆயிருக்கா இல்லைன்னு நீங்கள் 5 நாள் வெயிட் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் 2 நாள் கழிச்சு போய் பார்க்கும்போது, இல்லை 3 நாள்லேயே பார்க்கும்போது அது என்ன ஆகுன்னா, அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி அவங்க உங்களை இன்னும் வந்து நல்லா அலைய வச்சுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. 5 நாள் வெளியே விடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வரலாம் மட்டும் போய் பாருங்கள் 6வது நாள். அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஏற்ற மாதிரி அந்த டேஸ் வந்து மாறும் ஓகேங்களா. சில பேர் யூடியூப்பில் உடனே பேமெண்ட் வந்துடுச்சுன்னு ஒரே நாளில் கூட சொல்லுவாங்க. சில பேர் 2 நாளில் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வரலையான்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி வந்து போகக்கூடாது. எதனால் அந்த மாதிரி டைம் டிலே ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேங்க்கோட டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. எப்படின்னா ஃபேமஸான பேங்க்காக இருக்கும். இப்போ ஒரு இந்தியன் பேங்க் எடுத்துங்க. இந்தியன் பேங்க் தான் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இப்போ நான் இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கேன். எனக்கு வந்து 4 நாள் ஆகும் பேமெண்ட் வந்து சேர ஓகேங்களா. இப்போ எனக்கு 22ஆம் பேமெண்ட் போடுறாங்கன்னா, எனக்கு வெள்ளிக்கிழமை ஓகேங்களா. அப்படி இல்லைனா இந்த 28ஆம் தான் வந்து சேர்ந்துருக்கும். திங்கக்கிழமை தான் அந்த பேமெண்ட் வந்து சேர்ந்துருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து ஓவர்சீஸ் பேங்க் மாறிட்டேன். அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து அவ்வளோவா இல்லை ஓகேங்களா. ரொம்ப பிஸியான பேங்க் கிடையாது அது. அதனால் எனக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துடுச்சு. அதாவது வெட்னஸ்டே ஓகேங்களா. 23ஆம் தேதி 3 மணிக்கெலாம் எனக்கு பேமெண்ட் வந்துடுச்சு. ஆனால் எல்லா வாட்டியும் இந்த மாதிரி நடக்காது. சில டைம் மண்டே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மண்டேலாம் சாட்டர்டே சண்டே லீவு கழிச்சு வராங்கல்ல. அப்படி இருக்கும்போது அங்கே என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும். நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அங்கே சில டைம் 2 நாள் ஆகும். இங்கே நடுவில் மிட்டில் வந்து வீக் மிட்டில், அதாவது டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த மாதிரி டைமில் சென்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நாள்லேயே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்கள் பேங்க் ஃப்ரீயான பேங்க்காக இருந்தால். இல்லை பிஸியான பேங்க் ப்ரோ அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். இந்தியன் பேங்க்கு, எஸ்பிஐ இந்த மாதிரி பேங்க்லாம் ரொம்ப டைம் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து டிலே ஆகிறதுக்கான காரணங்கள், இல்லை வராமல் போகிறதுக்கான காரணங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இதில் நான் சொல்லாத ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு, பேங்க்கில் போய் கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.